இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்றைக்கு விசாரணைக்காக முன்னிலையாக இருந்தவர். கிட்டத்தட்ட 2.5 மணித்தியால வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில் இதுவரைக்கும் வெளிவராத பல அதிர்ச்சிகரமான விடயங்கள் வெளிவந்திருக்குது. அதே போல இலங்கையில ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களுக்கு பிறகு இனந்தெரியாத கும்பலால ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். ஆக என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றதை பற்றியும் மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகம் ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்குல இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. என்ன நடந்தது என்று சொன்னா, 2023ஆம் ஆண்டு இந்த திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட கற்கைக்கான நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. அதாவது 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. இதற்கு பிறகு இதற்கான பெறுபேறுகள் வெளியான பிறகு அதுல சித்தி அடையாத ஒரு பரீட்சார்த்தி, ஒரு மாணவி என்னுடைய விடைத்தாளையும், நான் எழுதியிருக்கக்கூடிய விடைத்தாளையும், அதற்கு நீங்கள் புள்ளி வழங்கின முறையையும் எனக்கு நீங்கள் திரும்ப தரணும் என்று சொல்லி RTI தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக கூறியிருக்கிறார். இருந்தாலும் இலங்கையில இப்படி ஒரு விடயம் இதற்கு முன்னுக்கு நடைபெற்றதே கிடையாது. அதால உடனடியாகவே இந்த திறந்த பல்கலைக்கழகம் உங்களுடைய விடைத்தாள தர முடியாது என்று சொல்லி அந்த RTI கோரி இருக்கக்கூடிய அந்த பரீட்சார்த்திக்கு பதில் அனுப்பி இருக்குது. இதற்கு பிறகு அந்த பரீட்சார்த்தி அவருடைய தந்தையினுடைய உதவியோடு, அதாவது RA ஜனக ரொசான் ரணசிங் என்று சொல்லப்படுகிற நபரனுடைய உதவியோட இலங்கையினுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு பிறகு ஒரு நீண்ட வழக்கு விசாரணை இடம்பெற்று இது தொடர்பில் 2 தரப்பிலையுமே பலவிதமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதற்காக ஓப்பன் யூனிவர்சிட்டி திறந்த பல்கலைக்கழக தரப்பில் இருந்து என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னா, இப்படி ஒரு பரீட்சார்த்தியினுடைய விடைத்தாளையும் அதற்கு புள்ளி வழங்குற முறையையும் அவருக்கு திருப்பி கொடுக்கிறதுன்றது எங்களுடைய ரகசிய தன்மையை பாதிக்கிற விடயம், இதால நாங்கள் வழங்க மாட்டோம் என்று சொல்லி இந்த திறந்த பல்கலைக்கழகம் தன் சிறப்பு வாதங்களை முன்வச்சிருக்குது. இருந்தாலும் இதற்கு நீதிமன்றம், இவர்களுடைய நீதிபதி என்ன பதில் அளிச்சிருக்கிறார்கள் என்று சொன்னா, இது முற்றுமுழுதாக முரணான விடயம். எப்பவும் இது திறந்த பல்கலைக்கழகம் மட்டுமில்லை, இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு உயர்கல்வி நிலையமாக இருந்தாலும் அங்க நடத்தப்படுகிற இந்த திறந்த பரீட்சைகள், போட்டி பரீட்சைகளோ அங்க நடைபெறுற பரீட்சைகள், அதுல ஒரு பரீட்சார்த்தி எழுதக்கூடிய விடைத்தாள அவர் திரும்ப பெறுறதுக்கு அவருக்கு முழுமையான அனுமதி இருக்குது. அவர் அந்த விடைத்தாள திரும்ப பெறலாம். அவர் அதுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகள் எப்படி வழங்கப்பட்டிருக்குது என்று பார்க்கலாம். இதற்கு அவர்களுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கவே முடியாது. இருந்தாலும் அந்த பரீட்சை வினாத்தாள யார் திருத்தினது, அவருடைய பெயர் என்னென்று சொல்லி நீங்கள் அவர்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம். இதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதே தவிர, ஒரு பரீட்சார்த்தி அவர் விடையெழுந்த தாளை அவர் திரும்ப கேட்டா நீங்கள் நிச்சயமாக கொடுக்க வேணும், இதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்குது. உண்மையிலேயே மிக மிக புதுமையான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு பரீட்சை எழுதுகிற எல்லா நபர்களுமே தங்களுடைய விடைத்தாள மீள பெற்றுக்கொண்டு அதை சரிபார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்படி இருக்கதான் இன்றைக்கு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக முன்னிலையாகின்றனர். இவர் நேற்றைய தினம் சொல்லியிருந்தது போல காலை 9:30 மணியளவில் இந்த மஹிந்த ராஜபக்சவும் அதற்கு பிறகு 1.5 மணித்தியாலங்கள் கழித்து 11 மணியளவில் இலங்கையினுடைய முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் பிரியங்க ஜெயரத்னவும் முன்னிலையாகியிருந்தவர்கள். இவர்கள் இருவருமே ஒரே வழக்கு விசாரணைக்காக, அதாவது இந்த கபில சந்திரசேனவனுடைய மரணத்தோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல்கள், அதில இருந்து இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய லஞ்சம், இதன் அடிப்படையில் தான் இவர்கள் இருவருமே வழக்கு விசாரணைகளுக்கு வந்திருந்தார்கள். இதுல இந்த மஹிந்த ராஜபக்ச விட்ட 2.5 மணித்தியால வாக்குமூலங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. இதற்குள்ள என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த மஹிந்த தரப்பு இவ்வளவு நாளும் சொல்லிக் கொண்டிருந்த விடயம், இந்த கபில சந்திரசேனவை மிரட்டித்தான் அதற்குள்ள மஹிந்த ராஜபக்சவனுடைய பெயரை சேர்த்திருக்கிறார்கள், இது முற்று முழுதான சோடினை வழக்கு என்று சொல்லி இந்த மஹிந்த ராஜபக்சவும் அவர் சுற்றி இருக்கக்கூடிய பல வட்டாரங்களும் கருத்து தெரிவிச்சிருந்தது. இருந்தாலும் இதற்குள்ள என்ன தெரிய வந்திருக்குது என்று சொன்னா, இந்த கபில சந்திரசேன இறக்குறதுக்கு முன்னுக்கு இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒரு சீக்ரெட் ஃபைல், ஒரு ரகசிய கோப்பை கையளிச்சிருக்கிறாராம். இதற்குள்ள யார் யாருக்கு எவ்வளவு பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, எப்படியான நிதி பரிமாற்றங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்குது என்று சொல்லி சகல தகவல்களும் இருக்கிறதாகவும் அதை பிரதானமான ஒரு ஆவணமாக வச்சுக்கொண்டுதான் இன்றைக்கு இந்த மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த விடயம் வாக்குமூலம் பதிவு செய்த சந்தர்ப்பத்தில் தான் மஹிந்த ராஜபக்சவுக்கு தெரியும் என்றும், இதால அவர் அங்க பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த பகுதிக்கு உடனடியாக இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவும் வருகை தந்திருந்தவர். அவரை தொடர்ந்து அங்க பல வகையான மக்கள் ஒன்று கூடி இந்த மஹிந்த ராஜபக்சவை கைது செய்யக்கூடாது என்று சொல்லி போராட்டங்கள்ல கூட ஈடுபட்டிருந்தவர்கள். அதாவது பதாதைகளை ஏற்றி கொண்டு மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டை யுத்தத்துக்கு
யுத்தத்திலிருந்து மீட்டவர், அவரை நீங்கள் கைது செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு ஏற்பாடு செய்த போராட்டம் அங்கு நடத்தப்பட்டிருந்தது. இதற்கு பிறகு 2.5 மணித்தியாலங்கள் கழித்து மஹிந்த ராஜபக்ச அந்த விசாரணை ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறின பிறகு அவர்கிட்ட ஊடகங்கள் கேள்வி கேட்கும் போது எப்படியான பதில் வழங்கியிருந்தவர் என்று சொன்னா, இந்த கபில சந்திரசேனனுடைய வாக்குமூலத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதாவது இந்த தங்காலை கார்டன் இல்லத்தில் வைத்து மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 தடவைகளாக 60 மில்லியன் ரூபாய் வழங்கினது என்று சொல்லி இந்த கபில சந்திரசேன சொல்லியிருந்தவர். இந்த விடயத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த விசாரணைகள் முடிவடைகிற தருவாயில அது உங்களுக்கு தெரிய வரும், உண்மை என்னென்று தெரிய வரும் என்று சொல்லி இந்த மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அதற்கு பிறகு இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் வெளியில வருது. எப்படி என்று சொன்னா, இந்த வாக்குமூலத்தை வழங்கி இருக்கக்கூடிய கபில சந்திரசேனவனுடைய பிணை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்படுறார். 2 பேர் இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள். அதுல ஒரு நபர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்ற நபர் யார் என்று சொன்னா, திஸ்ஸ என்று சொல்லப்படுகிற ஒரு இனம் தெரியாத நபர். இவர் யார், எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, இந்த கபில சந்திரசேனவை பிணையில வெளியில எடுக்கும் போது அவருக்கு மிக நெருங்கின சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். இலங்கையினுடைய உயர் பதவிகள் எல்லாமே அவருக்கு செல்வாக்கு இருக்குது. அப்படி இருந்தும் இனம் தெரியாத 2 நபர்கள் தான் 15,000 ரூபாய் பணத்துக்காக இவருக்கு பிணை வச்சிருக்கிறார்கள். அதாவது முகமது இஷான், முகமது ரிஸ்வான் என்று சொல்லப்படுகிற இந்த 2 நபர்களும் தான் இந்த கபில சந்திரசேனவுக்கு பிணை வைத்திருக்கிறார்கள். இதன்படி இவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரிக்கும் போது எங்களுக்கு இந்த பிணை வழங்க ஏற்பாடு செய்தது திஸ்ஸ என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் தான் என்று வாக்குமூலம் அளிக்கிறார்கள். அதன்படி யார் அந்த திஸ்ஸ என்று சொல்லி விசாரிக்கும் போது அவருக்கும் இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கிறதாக இன்றைக்கு இலங்கையினுடைய ஒரு பிரதான ஊடகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதாவது இலங்கையினுடைய லங்கா நியூஸ் இதை தலைப்புச் செய்தியாக மாற்றியிருக்கிறது. எப்படி என்று சொன்னா, இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய நெருங்கின நண்பர், அவருடைய பிரதான சாரதியாக இருக்கக்கூடிய கேப்டன் திஸ்ஸ தான் இவர்களை ஏற்பாடு செய்திருக்கலாம் என்று சொல்லி இந்த ஊடகம் சுட்டிக்காட்டியிருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த கேப்டன் திஸ்ஸ என்று சொல்லப்படுகிற நபர் மஹிந்த ராஜபக்சவுக்காக ஏற்கனவே பலவிதமான குற்றங்களில் ஈடுபட்ட நபர். அதாவது இலங்கையினுடைய முன்னாள் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகள்ல அந்த வசீம் தாஜுதீனை கொலை செய்த மர்ம நபரை பற்றி விசாரிக்கும் போது அங்க இருந்த நபர்கள் கூறியிருக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு முகம் வரைபடமாக கீறப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த முகம் யாரோட ஒத்து போனது என்று சொன்னா, இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய நண்பர், அவருடைய சாரதி இந்த கேப்டன் திஸ்ஸ. அது மட்டும் இல்லாம அதற்கு பிறகு நடைபெற்ற ஒரு ரகசிய கொடுக்கல் வாங்கல்களையும் இந்த திஸ்ஸ தான் சம்பந்தப்பட்டிருந்தவர். இவர் எல்லாத்தையுமே இந்த மஹிந்த ராஜபக்சவுக்காகத்தான் செய்திருந்தவர். ஆக இவர் தான் இதை ஏற்பாடு செய்திருக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையினுடைய லங்கா நியூஸ் இதை தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்குது. இப்படி பல சம்பவங்கள் ஒன்று சேர்ந்து இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சுட்டிக்காட்டியிருந்தாலும் இன்றைக்கு அவர் இந்த வழக்கு விசாரணைகளில் இருந்து கைது செய்யப்படாமல் வெளியேற்றியிருக்கிறார். இருந்தாலும் இதற்கு பின்னணியில் இன்னும் 3-4 பேர் நபர்களிட்ட வாக்குமூலம் பதிவு செய்ய இருக்கிறதாகவும் அதற்கு பிறகு மீளவும் இவர் விசாரணைக்காக அழைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்கப் போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இன்றைக்கு இலங்கையில நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்குது. காலி பகுதியில் இன்றைக்கு காலை 7:30 மணிக்கு இனம் தெரியாத ஒரு கும்பல் கார்ல வருகை தந்து அங்க இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர் மேல துப்பாக்கி சூடுகளை நடத்தி இருக்கிறார்கள். அதுல அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இன்னமும் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நபர் யார் என்று சொல்லி எந்த விதமான தகவல்களும் வெளியாகல. இருந்தாலும் இதற்கு பின்னணியில இந்த போதை கும்பல்களுடைய தொடர்புகள் இருக்கலாம் என்று சொல்லி போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்காக அழைக்கப்பட்ட விடயம் தொடர்பிலையும் அவர் அங்க விசாரணைக்கு வருகை தரும்போது கோட்டாபாய ராஜபக்ச வந்திருந்தவர், அதே போல அங்க போராட்டங்கள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நடைமுறையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இலங்கையில் ஒரு நபர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டா அதை எதிர்க்கிறது மாதிரி இல்ல அச்சுறுத்துறது மாதிரி இப்படியான போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படலாமா என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது தொடர்பில் அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.